ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ரா. இங்கே இருந்தாமல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கட்ராக்கு வந்து நான் எப்படி வந்தேங்கிறது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். இந்த கத்ரா எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில் தாங்க இருக்குது. கரெக்டாக நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் பார்டருக்கு பக்கத்தில் இருக்கும். ரொம்ப நாள் ஆசை கத்ரா வரணும், கத்ரா வந்து ஜேர்னி பண்ணணும்னு. இன்றைக்கி அதற்கான தருணம் வந்து அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ரா கோயில். இன்றைக்கி நான் ட்ரெயினில் வந்து இறங்குறப்ப ஏகப்பட்ட க்ரௌட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு தான் போகிறாங்க. நம்ம ஊரை வெள்ளியங்கிரி மேலைக்கு அந்த குச்சி எடுத்துகிட்டு போங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் இந்த கோயிலுக்கு வந்து டெடிக்கேட்டடாக vlog பண்ணி வருவோம். ஓகேங்க, ரொம்ப வளவலான்னு பேசிகிட்டு இருக்கே, ஜேர்னிக்கு வாங்குறீங்களா? புரியுது. இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா நம்ம கட்ராலேருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் புதுசாக லான்ச் ஆனால் வந்தே பாரத்தில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இது ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருக்க போகுது. ஏன்னா இந்த ஜேர்னியில் வந்து நம்ம ஏகப்பட்ட மலைகள், அந்த செனா பிரிட்ஜ், ஹை ரயில் பிரிட்ஜ், அதை தாண்டி போக போகிறோம். அப்புறம் பனிஹால் டனல், அந்த பெரிய டனல் 7 கிலோமீட்டர் நினைக்கிறேன், அதையும் தாண்டி போக போகிறோம். ஸோ ஏகப்பட்ட பெருமைகளை உள்ளடக்கிய தான் இந்த வந்தே பாரத் பயணம். அதில் தான் இன்றைக்கி நம்ம ஆன்போர்ட் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 7:10ங்க. நம்ம ட்ரெயினோட டைம் வந்து 8:10க்கு இங்கேருந்து கிளம்பும். சரி வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படிக்கட்டு நின்று தாங்க நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஸ்டேஷன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இங்கே மேலே நம்ம நேஷ்னல் ஃப்ளாக். அனைவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நமக்கு நல்ல கம்பீரமாக இருக்குது நம்ம தேசிய கொடி. ஸ்டேஷனில் என்ட்ரி ஆனதுமே ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் தாங்க நம்ம அலாட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் நம்ம வந்தே பாரத்தாங்க, அது தவிர வேறு எந்த ட்ரெயினுக்கும் அலௌடு கிடையாது. உள்ளேயுமே, அதாவது ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு சின்ன செக்இன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் 1க்குள்ளே வர்றவங்களுக்கு தனி செக்இன். வந்தே பாரத்தில் ஏறவங்களுக்கு டிக்கெட் செக் பண்ணி தான் உள்ளேயே அனுப்புகிறாங்க. அந்தளவுக்கு வந்து ஹை செக்யூர்டாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் தான் உட்காந்துருக்கோம். வந்தே பாரத் இங்கே ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மிலிட்ரி குரூப் இருக்காங்க, எஸ்பிஜி குரூப்ஸ் இருக்காங்க, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். நம்ம கோச்சுக்கு வந்தாச்சுங்க. 7:55க்கு தான் டோரே ஓப்பன் பண்ணாங்க. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பாரதிய ரயில்வே ஆப்கா ஸ்வாகத் கர்த்தா ஹை. இந்தியன் ரயில்வே வெல்கம் யூ. நம்ம கோச்சுக்கு வந்தாச்சுங்க. C7, அதாவது C7 பக்கத்துலேயே தான் இருக்குது, கேபின் கிட்டே தான். வண்டி இன்னைக்கு ஃபுல்லுங்க. ஸோ இதுதான் எங்கள் சீட்டு 5, 6, 7. இந்த ஜேர்னி நான் மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணலங்க. நம்ம ட்ராவல் சங்கத்திலேருந்து 2 அங்கத்தினர் வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ இவங்க சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்களும் வந்தே பாரத் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் vlog எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஆன் டைம் 8:10க்கு டிபார்ட் ஆகிட்டோங்க. 2640 Shri Mata Vaishno Devi Katra, Srinagar, Vande Bharat Express. This train is so அதுதாங்க வைஷ்ணவி Shri கோயில். Mata Vaishno Devi Katra to Srinagar. நம்ம ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த ட்ரெயினோட ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 26401 SMVD கட்ரா டு ஸ்ரீநகர். SMVDனா என்னன்னா ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ரா டு ஸ்ரீநகர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 6 நாள் தாங்க ரன் ஆகும். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக 198 கிலோமீட்டர் வந்து 3 மணி நேரத்தில் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். டைமிங் வந்து காலையில் 8:10க்கு நமக்கு கட்ராலேருந்து எடுத்தாங்கன்னா 11:10க்கு வந்து நமக்கு ஸ்ரீநகர் போகிறோம். அதே மாதிரி மதியமும் நமக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது. 2:55க்கு எடுத்துகிட்டு 3:55, 4:55, 5:55க்கு வந்து நம்ம ஸ்ரீநகர் போகிறோம். ஆனால் இந்த 6 நாளுமே சர்வீஸ் வந்து லைட்டாக நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அது என்னங்கிறத ப்ரோ சொல்லுவார். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா மார்னிங் சர்வீஸ் கிடையவே கிடையாது. அதே இது பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் சர்வீஸ் கிடையவே கிடையாது. இது ரெண்டு எங்கேருந்து கேட்டிங்கன்னா கட்ராலேருந்து ஸ்ரீநகர் போகக்கூடிய விபி வந்து கட் பண்ணுறாங்க. செவ்வாய்க்கிழமை மார்னிங் சர்வீஸ், புதன்கிழமை பார்த்தீங்கன்னா மத்தியானம் சர்வீஸ். நோட் பண்ணிக்கோங்க. டனலில் போகிறோங்க. நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆனால் 10 நிமிஷத்துலேயே ஒரு 500 ml வாட்டர் பாட்டிலும் நியூஸ் பேப்பரும் கொடுத்துட்டாங்க. ஹிந்தி வேணுமா இங்கிலீஷ் வேணுமான்னு கேட்டாங்க. நாங்கள் இங்கிலீஷே கொடுங்கட்டோம். அதனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் கொடுத்துட்டாங்க.
இப்போ வந்து நம்ம அஞ்சிக்காட் பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ண போகிறோம். அதை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு மைக்கில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அதோட இது இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு. ஸோ அது கேட்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:20 8:25 கிட்ட வந்து அந்த பிரிட்ஜை வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம். இதாங்க அந்த பிரிட்ஜு. भारत की बेमिसाल इंजीनियरिंग के नए गौरव अंजी ब्रिज की ऊंचाई नदी तल से 331 मीटर है। यह ब्रिज 96 केबल्स द्वारा सपोर्टेड है। भारतीय इंजीनियरिंग के नई तकनीक और नवाचार को महसूस करें एवं इसका अनुभव हमारे साथ साझा करें। धन्यवाद। Thank you. Ladies and gentlemen, we are now crossing the world's highest railway arch bridge, the Chenab Bridge. Chenab Bridge வந்துட்டாங்க. At 359 meters above the riverbed, it's taller than the Eiffel Tower and spans 1,315 meters. This robust structure can withstand extreme seismic and weather conditions, ensuring your safe journey. Enjoy this historic moment. சாரி கைஸ், ஃபுல்லா ஃபாக் மறைஞ்சிருக்கு. ஃபுல்லா ஃபாக் மறைஞ்சிருக்கு. வெரி சேட். यात्रीगण कृपया ध्यान दें, आप इस समय विश्व के सबसे ऊंचे रेलवे बल्कि यह 266 किलोमीटर प्रति घंटा की तेज हवाओं का सामना करने में भी सक्षम है। इसका डिजाइन जोन 5 स्तर के भूकंप को भी झेलने में सक्षम है, जो इसकी मजबूती और सुरक्षा का प्रमाण है। चेनाब ब्रिज केवल इंजीनियरिंग की मिसाल नहीं, बल्कि यह नए भारत की प्रगति और सामर्थ्य का भी प्रतीक है। கீழ தண்ணி போதோ? हमें गर्व है कि यह ब्रिज पूरे विश्व में भारतीय इंजीनियरिंग की उत्कृष्टता को दर्शाता है। आप सभी अपनी गौरवशाली यात्रा वृत्तांत हमारे साथ साझा करें। धन्यवाद। Ladies and இது ஒரு gentlemen, பிளாட்ஃபார்ம், ரயில்வே we are ஸ்டேஷன். now crossing the world's highest railway arch bridge, the Chenab Bridge. இதுதாங்க செனாப் ரயில்வே பிரிட்ஜோட அவுட்டர் வியூ. செனாப் ரிவர் வந்து 359 மீட்டர்ல கட்டியிருக்கிற இந்த பாலம் தான் உலகிலேயே மிக உயரமான ரயில் பாலம். ஏன்னா நமக்கு ஈஃபில் டவரே 324 மீட்டர் தான், அதை விட இது உயரமானது. 1.3 கிலோமீட்டர் லெங்க்த்தில் கட்டியிருக்கிற இந்த பிரிட்ஜ் 266 கிலோமீட்டர் காற்றின் வேகம் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி கட்டியிருக்கிறதுனால இதை இந்தியாவின் அடையாளமாகவே சொல்லலாம். இப்போ நீங்கள் செனாப் பிரிட்ஜ் பார்த்துருப்பீங்க, ஆனால் வெளியே ஃபுல்லாக ஃபாகாக இருந்தனால நல்லா சரியாக காட்ட முடியல. ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. ஓகே, அப்படியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் இங்கே எஸ்பிஜி அதான் சொன்னார், கொஞ்சம் நல்லா ஃபாகியாக இருக்குது, அதான் உங்களுக்கு தெரியலை, வியூ தெரியலை அப்படின்னு. பார்த்தீங்கன்னா எஸ்பிஜி இங்கே இருக்கார் பாருங்க. ஃபுல் சரௌண்டிங் தான், இந்த கோச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவர் இருக்கார். நம்மளால் பார்த்தீங்கன்னா வெளியே அந்த பக்கம் கூட போக முடியாது, ஒன்று சீட்டில் தான் இருக்குது. இதுக்குள்ள இந்த கோச்சுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே எங்கேயும் போக முடியாதுங்க. அங்கிட்டு போனால் மேபி ரெஸ்ட் ரூம்க்குனா போய்க்கலாம், இந்த பக்கம் போகக்கூடாது. அந்த செனாப் பிரிட்ஜ் பார்த்தீங்களா, அது எவ்வளோ டாலஸ்ட் பிரிட்ஜுங்க. ஸோ இந்த வேர்ல்டுலேயே டாலஸ்ட் பிரிட்ஜில் போகிற இந்தியாவோட ஷார்ட்டஸ்ட் வந்தே பாரத் நம்ம காஷ்மீர் வந்தே பாரத் தாங்க. ஏதோ ஒரு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணுறோங்க. சாவல்கோட்டா. டன்னெல்லாம் பாருங்க, நல்லா பல லைட்டு போட்டு வச்சிருக்காங்க. திருவிழாவுக்கு லைட் போட்டு வச்ச மாதிரி நல்லா வச்சிருக்காங்க. 8:30 கிட்ட வந்து நமக்கு டீ கேட் வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. வழக்கமாக வந்தே பாரத்தில் கொடுக்குற அதே தாங்க, பிஸ்கட்டு அந்த டிப் டீ மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து, அதாவது கத்ராலேருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம டன்னல்லே தான் அங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து பனிகால், அதாவது ஒரே ஒரு ஸ்டாப் தான் இன்டர்மீடியட் ஆல்ட்டு. பனிகாலுக்கு அப்புறம் நமக்கு ஸ்ரீநகர் தான். இந்த பனிகால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 115 கிலோமீட்டர் வந்து மேக்ஸிமம் டனல் ஏரியா தாங்க அதிகமாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம டன்னலில் தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணுறாங்க. என்ன ப்ரோ? சங்கல் டான். சங்கல் டான். டான் டான்.
ஏங்க வியூவை பாருங்க, பள்ளத்தாக்கு. அவ்வளோ அருமையா இருக்கும். ஏன்னா டனல் சங்கிலாம் யூஸ் பண்ணாம அவ்வளோ கவர் பண்ண முடியல. இப்போதாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம இந்தியாவோட லாங்கஸ்ட் டனலுக்கு வந்து என்ட்ரி ஆக போகிறோம். 12 கிலோமீட்டருக்கு இந்த டனல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சடிங்க, நம்ம ஊரில் உப்புமான்னு சொல்லுவோம்ல, இப்போ அந்த மாநில பண்ணுறதுக்கு கிச்சடி. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கட்லெட் மாதிரி கொடுப்பாங்களே, கட்லெட், அதுவும் அதுக்கேற்றப்ப சம்பாரா, சும்பார். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சும்பாருங்கிற ஸ்டேஷன் வந்து ஸ்கிப் பண்ணுறோம். यात्रीगण कृपया ध्यान दें। अभी आप भारत के सबसे लंबे टनल T50 से गुजर रही है, जिसकी लंबाई 12.77 किलोमीटर है। यह टनल एयर मॉनिटरिंग, जेट फैन वेंटिलेशन और फायर இந்த டனலுக்குள்ள என்ட்ரி ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 9:18. USPRL सेक्शन में स्थित टनल T50 भारत की இதுதாங்க அந்த லாங்கஸ்ட் டனல், 12 கிலோமீட்டர் டனல். Dhanya beautiful Sambhav Valley to Mahumangal Valley. Experience this incredible journey through the heart of the Himalayas. நம்ம கரெக்டாக 9:20க்கு வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. வந்தே பாரத்தில் இது வந்து ஒரு சைவ வந்தே பாரத். ஏன்னா நிறைய வந்தே பாரத் நமக்கு வெஜ்ஜு நான்வெஜ் ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இந்த இதில் வந்து நம்ம ஒன்லி வெஜ்ஜு மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். அதனால தான் இது வந்து சைவ வந்தே பாரத். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கட்லெட்டு, உப்மா, அப்புறம் கப் கேக்கு, க்ளீனிங் வைப்ஸ் இருக்குது, அப்புறம் ஜிஞ்சர் ப்ரீமிக்ஸ் கிட்டு ஒன்று, அப்புறம் ஜாமு, ஸ்பூனு, நார்மல் டிஷ்யூங்க. காரிங்கிற ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. அந்த டனல் வந்து 9:18க்கு வந்தோம். கரெக்டாக 9 வரைக்கும் டனல் விட்டு வெளியே வந்திருக்கோம். वैष्णो देवी कटरा श्रीनगर ஆப்போசிட் பாருங்க, वंदे भारत एक्सप्रेस காலையில் ஸ்ரீநகர்லேருந்து கிளம்புனது. எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபாஸ்ட்டாக முடிச்சாச்சுங்க. டேஸ்ட்டு தரமாக இருந்துச்சு. ஒரு வந்தே பாரத்தில் இவ்வளோ டேஸ்ட்டாக தான் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். உப்புமா வந்து தரமாக இருந்துச்சு. என்ன ப்ரோ, என்ன முறுக்கு கம்பிக்கு விளம்பரம் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கீரு. கடைசியில் வந்து அந்த ஜிஞ்சர் சாய் கொடுத்தாங்களா, அது சூப்பராக இருக்குங்க. இன்ஸ்டன்ட் ஜிஞ்சர் சாய் செம்ம இதாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வாங்க, சந்தோஷமா டீ சாப்பிடுங்க. எப்படிங்கண்ணா? கைஸ் வியூவை பாருங்கள். இப்போ நம்ம பனிகால்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளவே பார்த்தீங்கன்னா ஆர்மி ரெடியாக இருக்காங்க பாதுகாப்போட. 5 மினிட்ஸ் ஏர்லியராக ரீச் ஆயிருக்கும். இங்கே ஒரு டெமோ ட்ரெயின் நிற்குதுங்க. இது வந்து பனிகால் டு பரமுல்லா போகிறது. பனிகால் ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கோம். ஸோ அந்த வியூ மலையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டைட் செக்யூர்டாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு. நம்ம கரெக்டாக பார்டர்கிட்ட இருக்கோம். அவங்க எடுக்க கேட்டோம், அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் வியூவை பாருங்கள், தரமான வியூ.
பனிஹால் வந்து ஸ்ரீநகர் வந்து பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர். இன்னும் திரும்ப 1 ஹவரில் நம்ம ரீச் பண்ணலாம். வியூவை பாருங்கங்க, செம்மையாக இருக்குது. டிக்கெட் ஃபேர் எவ்வளோனா நமக்கு கட்ரா டு ஸ்ரீநகர் வந்து சிசியில் வந்து 730 ரூபாங்க, 730 இன்க்ளூடிங் கேட்ரிங் சார்ஜஸோட. கேட்ரிங் சார்ஜஸ் வந்து நமக்கு 130 ரூபா வந்து இது சார்ஜ் ஆகுது. என்ன கேட்டால் நீங்கள் கேட்ரிங் சார்ஜஸ் ஆஃப் பண்ணியே ட்ராவல் பண்ணால் கேட்ரிங் ஃபுட்லாம் சூப்பராகவே இருக்குது. இந்த வந்தே பாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு உள்ள இன்டீரியர்ஸு, சீட் அம்யூனிட்டிஸ் எல்லாமே நமக்கு சேமாக தாங்க இருக்கும். சீட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அந்த டேபிள், சார்ஜிங் சாக்கெட்டு, ப்ளக் டைப்பு, யூஎஸ்பி டைப் இருக்கும். புஷ்பேக்கோட தாங்க இருக்கும். நமக்கு புஷ்பேக்கோட தான் இருக்குது. மெயினாக இதில் இருக்கிற ஒரு யூனிக்கான ஃபீச்சர் என்னென்னா, வெளியே வந்து கோல்டு அதிகமாகிடுச்சுன்னா இதை வந்து தெர்மல் இன்சுலேஷன் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியே கோல்டு அதிகமாகிறப்ப உள்ளே வந்து ஹீட் வந்து மெயின்டைன் ஆகி கண்ட்ரோல்டாக வச்சுருக்கும். அப்புறம் என்ஜினோட போட்டிருக்காங்க. இந்த வந்தே பாரத் வந்து ஜூன் மாதம் தாங்க இனாகரேட் பண்ணாங்க. ஸோ அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் வந்து ஹெவி டிமாண்டில் தான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இது வந்து நம்ம ரோடு வேல போனோம்னா 7 hours 8 hours ஆகும். ஆனால் இந்த வந்தே பாரத்தில் நம்ம போகிறப்ப பார்த்தீங்கன்னா 3 hours நம்ம ரீச் ஆகலாம். அதனால தான் இந்த வண்டிக்கு வந்து ஹை டிமாண்டாக போய்கிட்டு இருக்கு. பெட்டர் வந்து இதை 16 காராக கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். Next station Srinagar, 3 km. நல்லா சரியான க்ரௌடுங்க அந்த வண்டியில். இப்போ பாருங்க, இந்தியாவில் எத்தனையோ வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த சிறப்பு வாய்ந்த காஷ்மீர் வந்தே பாரத் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க கொடுத்துச்சு. ஆனால் இந்த ஜேர்னி வந்து நமக்கு 189 கிலோமீட்டர் தான் இருந்தாலும் நமக்கு பனிகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டனலு, பனிகளுக்கு அப்புறம் கொஞ்சம் டனல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டி ஸ்பேஸ் தாங்க. ஸோ சூப்பராக இந்த ஜேர்னி இருந்துச்சு. எப்படி இருக்கும் போது கொஞ்சம் தயக்கத்தோட தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வண்டி வந்து நெக்ஸ்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கிளம்பிருச்சு. அங்கே போயிட்டு ரிவர்ஸ் எடுத்து அந்த பிளாட்ஃபார்ம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட அடுத்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண கிளம்பிருச்சு. நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. நம்ம ஜேர்னியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ என்ன தான் உள்ளே தான் பேசினாலும் வெளியே வந்து எண்டு கார்டு கொடுத்தாதாங்க அந்த vlog வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்கும். ஸோ கரண்ட்டாக இதாங்க ஸ்ரீநகர் ஸ்டேஷனு.
இந்த ஜேர்னியில் நம்ம அந்த உயரமான பிரிட்ஜ் சென்னா பிரிட்ஜு அப்புறம் அஞ்சிக்காட் பிரிட்ஜு அப்புறம் நிறைய டன்னல்ஸ் எல்லாம் கவர் பண்ணி வந்திருப்போம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்லிக்கிறேன் என்னென்னா, இங்கே வந்து செல்ஃபோன் சிக்னல் வந்து அவ்வளோவா இல்லை, செல்ஃபோன் சிக்னலே இல்லை. நீங்கள் போஸ்ட்பெய்ட் சிம் வச்சுருந்தா மட்டும்தான் இங்கே உங்களால் சிம் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா எங்கே எடுக்கவே முடியாது. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி ப்ரோ வந்து சிம் வச்சுருந்தார் போஸ்ட்பெய்டு, அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். நீங்கள் யாரும் பார்த்துருங்க, கண்டிப்பாக வந்து போஸ்ட்பெய்ட் சிம் வந்து கொண்டு வந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் ப்ளஸ் மிலிட்ரியோட கண்ட்ரோலில் தாங்க இருக்கணும். உள்ளே வந்து அன்னெசரி யாரையும் நிற்க விட மாட்டேங்கிறாங்க, டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு பறக்கிற விலாகில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தான் உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ராவல் வித் ரவீந்திராஜ். டடா.